अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 20ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 6ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, த்விதீயை திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், அதில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மெயினாக திருவோண நட்சத்திரம்னா சாட்சாத் பெருமாளுடைய நட்சத்திரம். எல்லாருமே பெருமாளை மனசார வணங்குவது. வினா வெங்கடேஷம் நனாதோ நனாசத் சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷம் பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷம் பிரயச்ச பிரயச்ச. ஜம்முன சுவாமியை மனசார வேண்டிக்கங்க. கால் பாதார விந்தங்களை நீங்கள் நமஸ்காரம் செய்வது, சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்வது பெரிய மோட்சத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் மனசில் வேதனைகளை கிளியர் பண்ணும். இந்த நாள் அதிர்ஷ்டமாக இருக்குன்னா மீனத்துக்கு டாப் டக்கராக இருக்குது, கடகம் விருச்சிகத்துக்கும் சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மெயினாக செலவு, வண்டி வாகனங்கள், ஓவர் பாசம், இது உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக மகரத்துக்கு, அதே மாதிரி ரிஷபத்துக்கு, அதே மாதிரி நம்ம கன்னி ராசி நண்பர்களுக்கும் கொஞ்சம் அந்தளவுக்கு பலமாக இல்லை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. வேலை கிடைக்கும், வேலையில இடமாற்றங்கள், சில இடங்கள் அலைச்சல், ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஒரு வேலை முடிச்சுட்டு வர்றதுங்கிற மாதிரி சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு வேலை, புது வேலை கிடைக்கும், செம்மையா இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். ரிஷப ராசி, இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் மாற்றுவது, பெரிய வண்டி வாங்குறது. ஆனால் என்னன்னா வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தும் சரி, பிரயாணங்கள்லையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அவசியம் இல்லாத விவாதங்கள், இதெல்லாம் நீங்க கப்பு சிப்புன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லை கையில் ஒரு சிப்பை கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க, பிரச்சனை ஆகிடும். அதை மட்டும் பார்த்துங்க. அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் ஹேண்டில் பண்ணதும் சரி, ஹைட்ஸ்ல போகும்போதும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண அந்த பிளான் பண்ண மாதிரி இருக்கணும். எஃபர்ட்ஸ் வில் கிவ் எ அமேசிங் ரிசல்ட். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனைவி பேர்ல வீடு வாங்குறது, கணவர் பேர்ல வீடு வாங்குறது, பிளான் பண்ண அந்த எஃபர்ட்ஸ் சக்சஸ் ஆகிறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவி ஊருக்கு போவாங்க, ஒரே கொண்டாட்டமாக இருப்பீங்க. அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவர் ஊருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, வேலைக்காக வேறு இடத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு செலவும் இருக்குது மற்றவங்கனால. நண்பர்களாலையும் ஒரு பாச அரவணைப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள். கொக்கே சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், நினைத்தது நினைத்தபடி முடிக்கக்கூடிய நாள், வைராக்கியமாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள், விட்டு கொடுக்குற மனசே வராது. மெடிசன் படிக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும், மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும். பெரிய ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
இன்றைய நாள் அதோக்ஷஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாள். எது முக்கியமானதோ, எது நமக்கு நடக்காதுன்னு ரொம்ப அது நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தை ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுறது. மெயினா பிபி கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய நிலைமை. வேலையில கச்சிதமாக ஒரு காரியத்தை முடிக்காம ஒரு விஷயத்த முடிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதாவது மனசு, பெரிய மனசுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு பதிவாகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, உறம்பறைகள் வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், சொந்த பந்தங்கள் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், பொறாமை, எல்லா சமாச்சாரம் இருக்கும். கம்பேரிசன், பொறாமை, அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது. துளாராசினர்களுடைய வீட்டில் மெயினாக சொந்த பந்தங்கள்னால கண்டிப்பாக ஒரு ஆட்டம் உண்டு, கவனம் தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். இடமாற்றங்கள் நிறைய இருக்கு. இடமாற்றங்கள் மட்டும் கிடையாது, பொதுவாக நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நிறைய பேருக்கு லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதுக்கான வேலைகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சுளுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் இந்த நாள் சரியா போயிடும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், திடீர் பண வரவுகள், நினைச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. தான தர்மங்களுக்கு உகந்த நாள். மனசுக்கு நிறைய சந்தோஷத்தை நீங்கள் உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய நாள். சில பேருக்கு மெயினா ஏதாவது குடும்பத்துல சஞ்சலங்கள் இருந்தால் உட்காந்து பேசி முடிச்சக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகம் அதிகமா இருக்கும்னு சொல்றதோட வேகம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் புரிதல் கம்மியா இருக்கும். ஹெல்த் பார்த்துங்க. மெயினா ஹெல்த்து தான் நீங்க மெயினா பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நல்லபடியா முடியக்கூடிய ஒரு நாளாக நடக்கப்படுது. மனசாட்சியோட நீங்க நடந்துட்டு பல விஷயங்கள் ஆதகமாக முடிப்பீங்க. நிறைய பேருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி உங்களுடைய உதவி நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுலேயும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கவர்மெண்ட் இருக்கீங்களோ, லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட, செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் பெரிய ஒரு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வருவது, இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு நாளாக நாள் இருக்கப்படுறது. நினைச்சபடி அருமையாக நடக்கக்கூடிய நாள். மனோதிடம், சங்கல்பம் நல்லா இருக்கும். இந்த நாள் மெயினாக ஹெல்த்தில் மட்டும் பார்த்துங்க. ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கிற மாதிரி போய் 2 ட்ரிப்ஸ் போட்டு வர மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதை மட்டும் பார்த்துங்க. உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகள்ல அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, செயலாக்கம். இதனால் மீனத்தில் இருக்கிற பல பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. அடுத்த 1 மாசத்துல எடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பெரியவங்க மூலியமா கிஃப்ட், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள். யாருக்காரு ஹெல்ப் பண்ணுவீங்க மெயினாக. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இந்த நாள் எல்லாருக்குமே
எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நிறைய நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து பண்ணது ததாஸ்து. நன்றி. இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.